நாம் பொதுவாகவே நாம் செய்கிற விஷயங்களில் இருக்கிற அந்த குற்றம் குறைகள் எல்லாத்தையுமே மற்றவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தான் விருப்பப்படுவோம். மற்றவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லா மனிதர்களும் உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. நிறைய பேர் உங்கள் மேலே இருக்கிற அந்த குற்றங்களை மட்டும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய நேரங்களில் நம்மளுடைய தன்னம்பிக்கையவே உடைச்சிரும். இது எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெயிண்டர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு கலைஞர். நிறைய வித்தியாசமான ஓவியங்கள் எல்லாத்தையுமே வரைவார். அவருடைய ஓவியங்கள் எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடித்தமானதாக இருந்துச்சு. அவர் எப்போல்லாம் புது ஓவியங்கள் வரைகிறாரோ அது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எல்லா மக்களோட பார்வைக்குமே வைப்பார். எல்லா மக்களுமே இவருடைய பெயிண்டிங்கை பார்த்துட்டு இவரை ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போவாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இவருடைய புகழ் இவருடைய ஊரில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஊர்களில் இந்த மாதிரி ஒரு பெரிய தலை சிறந்த பெயிண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அருமையான ஓவியங்கள் வரைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சமயம் இந்த மனிதர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. அது என்னென்னா, உண்மையிலேயே இந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மளை பாராட்ட தான் செய்கிறாங்களா, இல்லை நம்ம முன்னாடி மட்டும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை தப்பாக பேசுகிறாங்களோ, நம்ம இல்லாத நேரங்களில் நம்மளுடைய ஓவியங்களை பற்றி தப்பாக பேசுவாங்களோ, அதில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சந்தேகங்கள் இந்த மனிதருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த சந்தேகங்களை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ஒரு ஐடியா பண்ணுறாரு. புதுசாக ஒரு பெயிண்டிங் வரைகிறாரு. அந்த பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு பிஸியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சிடுறாரு. வச்சுட்டு அந்த பெயிண்டிங் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு நோட் ஒன்று எழுதி வைக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது தவறு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்கரிமையாக வச்சுட்டு போகிறாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் சாயங்காலம் நேரம் அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஏகப்பட்ட இடங்களில் நிறைய பேர் மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே அந்த மார்க்கரை எடுத்து இன்ட்டு மார்க் மாதிரி எல்லா இடங்கள்லையுமே மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவர் மனசே உடஞ்சி போயிடுச்சு. அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அந்த பெயிண்டிங்கை பார்க்க அப்போ இவ்வளோ நாளாக நம்ம இவ்வளோ தப்புகளோடு தான் பெயிண்டிங் வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம், இது தெரியாமல் நம்மளை எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து அவர் பெயிண்டிங் வரைகிறத கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டார். அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் இந்த மனிதர் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த வழியாக ஒரு செந்துறவி ஒருத்தர் வந்தார். அவர் இவரை பார்த்துட்டு என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அவருக்கு இவரை நல்லாவே தெரியும். இப்போ அந்த துறவி கேட்குறாரு, என்னப்பா இப்போல்லாம் நீ எக்ஸிபிஷன் வைக்கிறதே இல்லை, இப்படி பெயிண்டிங் அவ்வளோ அருமையாக இருக்கும், ஆனால் இப்போ ஏன் நீ வரைய மாட்டேங்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு முன்னாடி எல்லோரும் என்னை பாராட்டுறாங்க, ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பெயிண்டிங்கை கொண்டு போய் வச்சுட்டு அதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்கன்னு போட்டிருந்தேன். ஏகப்பட்ட தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் அவ்வளோ தவறுகளோடு நான் பெயிண்டிங் வரைய மாட்டேன், பெயிண்டிங் வரைகிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் எல்லாரோட தவறுகளும் சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நாம் எதுவும் மாற்ற முடியாது. இப்போ நீ ஒன்று பண்ணு, மறுபடியும் புதுசாக ஒரு பெயிண்டிங் வரை, அதை கொண்டு போய் அதே ஸ்ட்ரீட்டில் வை, ஆனால் இப்போது அந்த நோட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பெயிண்டிங் வரைகிறாரு. வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு அதே பிஸியாக இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பெயிண்டிங் வரைகிறதுக்கான அந்த சின்ன சின்ன பெயிண்ட் டப்பாக்கள் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாரு. இப்போ சாயங்காலம் மறுபடியும் போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த துறவியுமே கூட வராரு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, யாருமே அந்த பெயிண்டிங்கை கூட இல்லை. இப்போ தான் அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் மற்றவங்கக்கிட்ட இருக்கிற குறைய சொல்லுங்க அப்படின்னா அவங்க பெரிய லிஸ்ட்டாக போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த குறைகள் சொல்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதே நீ அந்த குறைகளை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேர் வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குறைகளை எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஐடியா கூட இருக்காது. அதனால் இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க. எப்போவுமே நீ ஃபீட்பேக் கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேளு. அவங்க தான் சரியானபடி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக நீ வளரலாம். அதை விட்டுட்டு நீ எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே அவங்களால முடிஞ்ச எல்லா குறைகளையுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் நீ தான் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த மனிதர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு.
அன்னையிலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எல்லா பெயிண்டிங்கும் வரைய ஆரம்பிக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம தினம் நிறைய மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தரும் நம்ம செய்கிற எல்லா வேலைகளுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க குறைகள் எல்லாத்தையுமே காதில் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நம்மளுக்கு தன்னம்பிக்கையை உடச்சி எறிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை கூட உங்களால் சரியாக செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் செய்கிற வேலையை பற்றி ஃபீட்பேக் கேட்கணும் அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக இருப்பாங்களோ அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. அவங்க தான் உண்மையான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதனால் எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக்கெலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அது நமக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.